Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளா KineMasterல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதோட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க உங்களுக்கு பர்த்டே இருந்தா கூட இப்படி சிம்பிளா சூப்பரா நீங்க எடிட் பண்ணலாம். இத உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோல கிரியேட் பண்ணிக்கலாம். 4:5 ரேஷியோலயும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. ஓகே, இந்த வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளா KineMasterல எடிட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிரும். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய உங்க அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. KineMaster இல்ல அப்படினா இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% அசிஸ்ட் ஸ்டோர் வர்க் ஆகும். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:1. உங்களுக்கு 3 ரேஷியோஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களுக்கு செலக்ட் ஆகுனதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1:1ல தான் செலக்ட் பண்ண போறோம். இத கிளிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இமேजेसை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இமேजेस செட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இதுல செட்டிங்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல உங்களுக்கு எடிட்டிங் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா ஃபில் ஸ்கிரீன் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல டியூரேஷன் பாத்தீங்க அப்படினா கரெக்ட்டா 2 செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நிறைய இமேजेस இருக்கு அப்படினா 1.5 1 செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இமேजेस தான் இருக்கு அப்படினா 2.5 2 செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2ல கரெக்ட்டா செட் பண்ணிருக்கேன். இது ரெண்டுமே 2ல தான் கரெக்ட்டா செட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் மேல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேजेसை 1 by 1 நீங்க கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கரெக்ட்டா செட் பண்றேன். ஓகேவா? ஓகே फ्रेंड्स, உங்களுக்கு பிடிச்ச இமேजेस எல்லாத்தையும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சைடுல உங்களுக்கு ஒயிட் கலர் தெரியுது. அந்த ஒயிட் கலர் வேண்டாம் அப்படினு நினைச்சீங்கன்னா இந்த இமேஜை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு yellow கலர்ல இருக்கும். இந்த சிசருக்கு நெக்ஸ்ட்ல ஒரு பாக்ஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணீங்க அப்படினாலே கரெக்ட்டா ஸ்கிரீனுக்கு செட் ஆயிடும். நெக்ஸ்ட் இதுல ஒரு ஈக்குவல் டு மார்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு மேல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கு. அதையும் செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழ பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ல போய் நீங்க கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணனும் அப்படினா கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் கம்மி பண்ணனும் அப்படினா கூட கம்மி பண்ணிக்கலாம். நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணல. இத கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை மட்டும் எனேபிள் பண்ணாலே போதும். உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் கலர்ஸ் டல் ஆயிரும். அதே போல நெக்ஸ்ட் இருக்க இமேஜையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிட்டு இதுக்கு கிராப் பண்ண வேண்டாம். அதே போல நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜை நம்ம எனேபிள் பண்ணிட்டு இத கிராப் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பேன் அண்ட் ஜூம்ல போயிட்டு இத ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ப்ரொசீஜரை நீங்க எல்லாத்துலயுமே செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எல்லாத்தையுமே கரெக்ட்டா செட் பண்றேன். ஓகேவா? ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே செட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போறோம். இந்த இமேஜை கிளிக் பண்ணீங்க அப்படினா கிளிப் கிராபிக்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட் மோர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணனும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்றது, எந்த பிளேஸ்ல இருக்கு, சிம்பிளா டவுன்லோட் பண்ணனும்னா வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்க. லாஸ்ட்ல தான் இப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட் இந்த பாத்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஓவர் லைன் அந்த ஆப்ஷன் தான். இப்போ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 எஃபெக்ட் கிட்ட கொடுத்திருக்காங்க. நம்பர் 8 வரை இருக்குது. நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்பர் 6 செட் பண்ணிருக்கேன். இல்ல அப்படினா நம்பர் 1 நீங்க செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் இருக்கக்கூடிய இமேஜை கிளிக் பண்ணிட்டு கிளிக் கிராபிக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஓவர் லைன்ல அதே மெத்தட் தான் நம்பர் 2 செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்பர் 3 உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. ஒரே மெத்தட் தான் फ्रेंड्स, நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜை செட் பண்ணிக்கிறேன். இதே எஃபெக்ட்டை நீங்க வீடியோஸ் ஃபுல்லாமே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே ப்ரொசீஜர் தான். எல்லாமே நீங்க செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆடியோ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போயிட்டு ஃபோல்டர்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட ஆடியோ சாங்ல வீடியோவை எப்படி ஆடியோவா கன்வெர்ட் பண்றது அப்படினு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இதுல லேயர் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியால போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ நான் ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த வீடியோவை செட் பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா கீழ ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நான் செட் பண்றேன். செட் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு கீழ கிரீன் கலர்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆனது கரெக்ட்டா இருக்கும். இந்த வீடியோவை அப்படியே டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்றது இந்த பிளேஸ்ல உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணீங்க அப்படினா சூப்பரா டெலீட் ஆயிரும். ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் இந்த சவுண்டை மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன்.
ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பர்த்டேயாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாங் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். சிம்பிளாக தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது. எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான் இருக்கும். இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், எக்ஸ்போர்ட் இந்த 3 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணாலே போதும். சிம்பிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த பிளேஸ் முடியும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை யாரெல்லாம் வாட்ச் பண்ணிங்களோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Sink down and emotions feel like I never did before. Life shows him spoken reels of the movie I ignored. Blue skies on a broken sea and I'm stuck up on the shore. I never thought you could see me, but you did. All I know is we're here, that they took us somewhere. So what they say we're falling out of line. They don't know the two of us are colorblind. Yeah.